மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது. கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. இளம் நாற்றுகளை பிடுங்கி வளர்நில பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள் நாற்றுகள் அல்லது தாவர உடல பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். சொட்டு நீர்ப்பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உலகெங்கும் 30,000க்கும் மேற்பட்ட களை வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். இந்திய உணவுக் கழகம் FCI ஃபுட் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்திய உணவுக் கழகம் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 14 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல், தேசிய உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்பட வேண்டிய மற்றும் வைப்பில் வைத்திருக்க வேண்டிய உணவு தானியத்தை நிர்வகித்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கமாகும். தற்போது இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுகளில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெகும்கள் எனப்படுகின்றன. குதிரை மசால், குளோவர், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரோப் சோயா, வேர்க்கடலை போன்றவை இவற்றிற்கு உதாரணமாகும். இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரஜனின் அளவை அதிகரிப்பதற்காக பயிர் சுழற்சியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இந்த தோட்டம் பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் கொண்டுள்ளது. இது 109 ஹெக்டேர் நிலப்பரப்பு அளவுடையது. கரும் பொறிவண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சியாகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கின்றது.